ஃபேமிலி. டுடே வந்து உங்கள் லைஃப்பில் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் என்ன மிராக்கிள்ஸ் நடக்க போகுது அப்படின்னு ஒரு டீட்டெயில் ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ ஒரு 3 பைல் டிஸ்பிளே ஆகும். உங்கள் இன்ட்யூஷனோட எந்த பைல் கனெக்ட் ஆகுதோ அந்த பைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரீடிங்குள்ளே வாங்க. இப்போ வந்து பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 1க்கு யூனிவர்ஸ் சொல்கிற தகவல் என்ன? 24 to 48 ஹவர்ஸுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் என்ன மிராக்கிள்ஸ் நடக்கும் பார்க்கலாம். கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ரீடிங் பார்க்கலாம். த லவ்வர்ஸ் அண்ட் 9 of Wands வந்திருக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் சாய்ஸ் வரும். அது வந்து லவ்வில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைனா ஒரு மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். ஸோ இது சரிதானா, உன்னோட வேல்யூக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உனக்கு வரும். ஸோ இதில் வந்து அலைன்மெண்ட் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ உன்னோட விருப்பம் தான் அதில் முக்கியம், மற்றவருடைய விருப்பம் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக இது பண்ணணும். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பல முயற்சி பண்ணி சோர்வாக இருக்கலாம். பட் ஆனால் இது எனஃப் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வேணாம். பட் ஃபுல்லாக வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஃபைனல் ஸ்ட்ரெச் எனர்ஜி, அதாவது இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ வந்து ஒரு டிசிஷனை வந்து அதை வந்து போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்ற இது நடக்காது. கண்டிப்பாக அந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஸோ எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண வேண்டாம், ப்ராக்டிக்கலாக யோசிங்க. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களை வந்து அதை காட் பண்ண வச்சுருக்கு. ஸோ பட் ஆனால் அது நல்லது தான். ஆனால் ஃப்யூச்சர் ஃபியரை வந்து பிளாக் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த விஷயம் வந்து என்னோடய க்ரோத்துக்கு சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுங்க. தேங்க்யூ. 2க்கான ரீடிங் பார்க்கலாம். இது வந்து 3 of Swords 6 of Swords வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை யாராவது ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால அதனால் ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிரேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு மைண்டில் தான் இருக்கீங்க. ஒரு சைடில் பார்க்கும்போது நீங்கள் மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படின்ற எனர்ஜி தெரியுது. ஸோ ஒரு காம் சைடுக்கு வந்து டிரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாஸ்ட் பெயினை வந்து ஸ்லோவாக விட்டுட்டு போகிறது நல்லது. ஸோ வந்து ஒரு ஹர்ட்டை வந்து இக்னோர் பண்ண தேவையில்லை, பட் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான். ஆனால் அதில் ஸ்டக் ஆகணும் அப்படின்றது இல்லை. ஸோ சிச்சுவேஷனை வந்து பெட்டர் ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது கிளாரிட்டி வரும். தேங்க்யூ. 3க்கான கார்ட்ஸ் வந்து தி எம்பரர்ஸ், த ஹெர்மிட். இது படி நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ வந்து செல்ஃப் லவ் பீரியட், அதாவது அபண்டன்ஸ் நிறைய இருக்குது. க்ரியேட்டிவிட்டியாக வந்து யோசிக்கிறதுக்கான டைமு. ஸோ நர்ச்சரிங் எனர்ஜி இருக்குது. ஸோ உன்னையே நீ வந்து கேர் பண்ணிக்கணும். ஒன்றை நீ முதல்ல கேர் பண்ண அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ வந்து க்ரோத் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபெமினைன் வந்து எனர்ஜி வந்து பவர், அதாவது அட்ராக்ஷன், கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஹெர்மிட் கார்டு வந்து இன்னர் ரெஃப்ளெக்ஷன், அதாவது உன்னோட செல்ஃப் கேர், அதாவது செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது. ஸோ இப்போதைக்கு உங்கள் மனசில் ஒரு அலோன் டைம் வந்து தேவைப்படுது. ஸோ வெளி உலகத்துக்கு பதிலாக உன்னோட மைண்டுக்குள்ளே உன்னோட மனசு என்ன சொல்லுது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை விட்டுட்டு உன்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அதை முதல்ல கவனிக்கணும். நீங்கள் முதல்ல அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த உள்ளுணர்வு சொல்கிறத உங்களால் வந்து அதை வந்து கவனிக்க முடியும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இப்போ வந்து அதாவது ஹீலிங் பீரியட். ஸோ ஒரு ஹீல் பண்ணணும், உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து நேச்சுரலாக க்ரோத் வந்து வரும். ஸோ வெளியில் வந்து வேலிடேஷன் தேடுறதை விட உனக்கு நீ வந்து மதிப்பான அந்த மைண்ட் தாட்டுக்கு நீங்கள் முதல்ல வரணும். ஸோ இன்னர் கிளாரிட்டி இருக்கும்போது அபண்டன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். தேங்க்யூ. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.